நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அன்னை வயத்தில் பிறந்த தொல்லை போ போகா துயரம் போம் குணமான் மருணை கோபுரத்துள் வீச்சிருக்கும் கணபதியை கை தொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் இனி நொடுங்காதே பூக்கொண்டு துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதோ தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணு பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூலழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீராயோ திமா நகரில் வந்து பிறந்து
தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே. அத்தி வரதன் தங்கை சக்தி சிவன் ரூபம் அதை அடியால் நான் சொல்ல திறமோ. இந்த அழகான குடியாட்டம் நன்னகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை அங்கையர் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அம்பிகையால் திரௌபதி அம்மாள் என கருள் புரிவார். பச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை குமரா.
பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது வேலூர் மாவட்டம் இந்த குடியாத்தம்மா நகரத்திலே இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட திரௌபதி அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம், அப்பேற்பட்ட இந்த அம்மானுடைய ஆலயத்திலே இந்த ஆலயத்துல என்ன மாதம்? இது வந்து ஆடி மாதம். ஆடி மாதம் முதலாவது அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது, சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மனுடைய திருவாலயத்தில் இந்த திருவாலயத்துல எல்லா கலைஞர்களும் வந்து படித்து ஆடி பாடி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான மேடையிலே இந்த மேடையில இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் சரி நாமளுடைய வில்லிசைக்கு அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். இயல் இசை நாடக இம்மூன்றும் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டுன்னா வில்லுப்பாட்டு பாடுகிறோம் அப்படின்னா ஆடல் பாடலோ சினிமா பாட்டோ அப்படி எல்லாம் கிடையாது. தெய்வத்தினுடைய புகழை பாடுவதற்கு தான் இந்த வில்லுப்பாட்டு. ஒரு ஆலயத்திலே கொடை விழான்னு வச்சுக்கோங்களேன், எத்தனைதான் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்திருந்தாலும் ஒரு தெய்வத்தினுடைய புகழை எடுத்து பாடணுமா இந்த வில்லுப்பாட்டு இருந்தா தான் முடியும். வில்லுப்பாட்டுக்காரங்க தான் படிக்க முடியும். முன்ன பின்ன நீங்க வில்லுப்பாட்டு பார்த்திருக்கலாம், பார்க்காதவங்களும் இருக்கலாம். ஆமா, நம்ம யூடியூப் மூலமா பார்த்திருப்பாங்க. யூடியூப் மூலமா நீங்க பார்த்திருக்கலாம். ஆன போதிலும் தென் மாவட்டங்கள்ல மட்டுமா அதிகமாக இருந்து வரக்கூடிய இந்த வில்லுப்பாட்டை இன்னைக்கு வடக்க வர 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 அடுத்த மாவட்டத்திற்கும் வரவழைத்ததற்காக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வில்லுப்பாட்டின் நோக்கமே எந்த மாவட்டங்களில் எல்லாம் வில்லுப்பாட்டு பார்க்கலையோ இல்லைன்னு இருக்கோ அந்த மாவட்டத்துக்கெல்லாம் வில்லுப்பாட்டை எடுத்துட்டு போகணுங்கிறது என்னோட ஆசை. அதை நிறைவேறும் என்று சொல்லி ஆனந்தத்தோடு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எந்த ஒரு கோவிலா இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் சாஸ்தாங்கதை மட்டும் முதல்ல படிக்கணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். சாஸ்தா ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனா என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அப்புறம் எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆணுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஐயனார் அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? உள்ள ஆலயத்துக்குள்ள வருமா? அப்படி கோயில்ல சாஸ்தா மட்டும் சாஸ்தா பிறவியாகவில்லை வந்து பிறக்கலைன்னு வைங்க, சரி சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். கோயிலுக்குள்ள வராது. ஆமா, கோயிலுக்குள்ள வராது. அதனால சாஸ்தா பிறவி பண்ணணும். சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தத மாதிரி உள்ள வந்தது மாதிரி. ஏன் அப்படின்னா எதற்கு? 21 தேவதைக்கும் 61 பந்திகளுக்கும் ஐயன் தான் முதலாவது. அவர்தான் முதல் தெய்வம். ஆமா, சரி. ஆகையினாலே சாஸ்தாவினுடைய திரு கதைகளையே நாங்கள் பாடும் பொழுது பாடும் பாட்டிலே பலத குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்கள் கதையிலே பொருள் குற்றங்கள் சாரீர குச்சங்குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சங்குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய கலைஞர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னாலே பாடுகின்றேன். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும்
கல்வியும் கற்றவளும் கிடையாது. கிடையாது. எனக்கு என் குருநாதர் கத்து தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். அழகா பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா. ஒருவேளை உங்க யாருக்காவது அடிக்கணும் ஏதாவது ஒரு கோவம் வந்துச்சுன்னா நீங்க தாத்தாவை கூட்டு போங்க. ஆமா நான் அடிக்க சொல்லுவேன்னு சொல்லிதான் அவர் அமைதியா இருக்காரு. ஊருக்கு இளைஞன் யாரு பிள்ளையார் கோயில் ஆண்டியான். அது மாதிரி இந்த செட்டு அடிபடக்கூடிய ஆள் நான் ஒரு ஆள் தான். என்ன பார்த்தோன்னு அடிக்க மாதிரி தோணுமா உங்களுக்கு? உன்னைய பார்த்தா தோணாது, உங்ககிட்ட பேசினா தோணும். ஆமா சரி. அதனால யாருக்காவது கோவம் வந்தா தாத்தா கூட்டு போங்க. காலையில நல்ல வயத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாயங்காலம் வரைக்கும் மொங்குன்னு போட்டு நல்லா எவ்வளவு அடிக்க முடியுமோ தெம்பு இருக்க வரைக்கும் அடிங்க. யாருக்கனவே கொஞ்சம் பிடிப்பு இருக்கு. இந்த பஸ்ல வந்த போது ரத்தம் வராத அளவுக்கு ஆமா ஊம குத்தா குத்தணும். ஐயா அப்படி குத்தி விட்டுட்டா இந்த பிடிப்பு விட்டு போவோம். நானும் வந்திருக்கேன் தெங்காயில இருந்து நேத்து பிறப்பிட்டேன். திருநெல்வேலி. நாம நேத்து 7 மணி பிறப்பிட்டேன். சரி. இன்னைக்கு 4 மணிக்கு தான் வந்தேன். பஸ்காரர் இப்ப தான் வந்து இறக்கி விட்டாரு. வந்தேன். ஒரு வேகத்தடையில பஸ் சரி நமக்கு தூக்கி ஆமா தூமுக்குன்னு ஓடுச்சு. அப்புறம் நீ ஓட்ட உடனே குறுக்கல பிடிச்சிருச்சு. கரெக்ட். அதனால பிடிப்பு விட்டு போவோம். அதனால சாயங்காலம் வரைக்கும் நல்லா போட்டு வெளுத்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பும்போது சின்னதா ஒரு பாட்டில் மட்டும் கொடுத்து அனுப்புங்க. அது என்ன சர்பத்து பாட்டிலா? உனக்கு டானிக்கு சிஞ்சரா? சிஞ்சர் அல்பு மருந்து. அப்படி இருப்பதனாலே சரி 6 பிள்ளையின் 100 உச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா பாதே மதே மான் மழுவா ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் முகமது கலிதமாகி ஆமையா அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் ஆமையா அரிக்கும் சிவனுக்கும் அருகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாங்கதையை பிரித்து சொல்வோம். சாமி ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதி பெண்ணால் முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவிருந்தார் அரணாறு
வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து அழகா படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். படைத்தார் 7 சப்தாசாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து படைத்ததோர் உலகத்திலே ஆண்டவன் மண் உலகிலே மானிட மக்களை மனிதர்களை படைத்தார். நம்மளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதுக்கு தாயி படைச்சான்? ஏன் தாத்தா இவ்வளவு சலிப்பா கேட்க? என்ன பாடுபட வேண்டியிருக்கு மனுஷனா பிறந்து. மனிதரா பிறப்பது பெரிதல்ல, மண் உலகிலே வாழ்வதுதான் பெரிதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் கழிக்கிறது ஒரு வருஷம் கழிஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியா? மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? நாமல் அனைவர்களுமே பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தாராம். ஒற்றுமை எங்கேயாவது இருக்கா? நம்ம 6 பேருக்குள்ளே ஒற்றுமை இல்லையே உலகத்து மக்களை சொல்லலாமா? நீ வாழ கட்டக்கார் பொறுப்பு இல்ல, கட்டக்கார் வாழ நீ பொறுப்பு இல்ல. சரி, இப்படி இருந்தா நான் வாழ இந்த குடத்துக்காருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எங்க பெரிய ஆள் ஆயிருவாங்களோ அப்படின்னு. அப்போ நம்மளே அப்படி இருந்தா உலக மக்களை சொல்லக்கூடாது இல்லையா? அதாவது சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்திருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த திரௌபதி அம்மா, அம்மாளுடைய வடிவத்திலே நாமளை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணினார். நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை என்று சொல்லி இப்படி 3 ஆசைகளை கொடுத்து மரம், செடி, கொடி, பயிர், புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டு காடைகள் அதனையும் படைத்தார். அதாவது இந்த உலகத்திலே படைத்ததுல ஆண்டவன் 14 உலகத்தை படைத்தார். அந்த 14 உலகத்தையும் 3ஆகவே பிரித்து அதலை, சுதலை, ஆதி, பாதாள உலகம் என்றே பெயரை கொடுத்தார். அதலை, சுதலை, ஆதி, பாதாள உலகம்னா அப்படின்னா என்ன தெரியுமா? அதலை என்றால் ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திபலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட அந்த ஆதி பாதாள உலகத்தில் அசுர அரக்கர்களை ஆண்டவன் படைத்து அசுர அரக்கர்களுக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட ரிஷியமுகா வர்ணனும் இரத்த கன்னியாலும் 2 பேர்களுமாகவே ஆண்டு வரக்கூடிய காலத்திலே வல்லமையை தவம் இருந்ததினாலையும் அரக்கர் குலத்திலே பிள்ளையை பெற்று வளர்ப்பதினாலையும் வல்லமையை தவம் இருந்து பிறந்த பிள்ளைதான் வல்லரக்கை. அப்பேற்பட்ட வல்லரக்க ராட்சதனுக்கு 16 வயதிலே பட்டம் சூட்ட வேண்டும் என்று அம்மா அன்மகளாகிய பவளக்கன்னியை கொண்டு வந்து அந்த அரக்கனுக்கும் திருமணங்களை முடித்து காலையிலே கல்யாணம், அரக்கனுக்கு மாலையிலே பட்டம் சூட்டும் விழா. எப்படி பட்டம் சூட்டினால் தெரியுமா? என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, என் ஆணை உன்னானை, என் மகனே வல்லரக்கா, செங்கோலை உன் பொறுப்பு, சிம்மாசன உன் பொறுப்பு, வானப்பெட்டி உன் பொறுப்பு, பாதாள உலகம் எல்லாம் உன் பொறுப்பு, பூட்டி எல்லாம் உன் பொறுப்பு, பொக்கிஷங்கள் உன் பொறுப்பு, களஞ்சியம் உன் பொறுப்பு, காஜானா உன் பொறுப்பு, கண்ணையிமை காப்பதை
உலகத்தை பார்த்தான், பொருளெல்லாம் குறைந்து போய்விட்டது. குறைஞ்சு போச்சு. அவன் களஞ்சியத்தை பார்த்தான், கஜானா காலியாச்சு. பண பெட்டியை பார்த்தான், பணம் எல்லாம் குறைந்து போய்விட்டது. உடனே மந்திரி அழைத்தான். அடே மந்திரி, நான் இந்த நாட்டுக்கு ஒரு அரசன், அவனிக்கடை தேசத்திற்கும் நான் ஒரு வல்லரக்கேன். 12 வருடமாச்சு, யாருமே எனக்கு பகுதியே கொடுக்கலையப்பா. என்னை பணிந்தும் நடக்கவில்லை, இரசால் கொடுக்கவில்லை, ஏனென்றும் கேட்கவில்லை, கப்பம் கொடுக்கவில்லை, எனக்கு யாருமே காணிக்கையும் செலுத்தவில்லை. அதனால 56 தேசத்திற்கும் பகுதி வேணும்னு பறைவசி அடிச்சிட்டு வா அப்படின்னு உடனே பார்த்தா மந்திரி மன்னனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை என்று ஆணையை அலங்கரித்தான், அம்பாரியை தூக்கி வைத்தான். அவனிக்கடை 56 தேசத்துக்கும் பகுதி பணம் வேணும்னு பறைவசி அடித்தான். பாதாள உலகத்திலே மன்னர்கள் சும்மா இருப்பாங்களா? ஏய் மந்திரி, இந்த அரக்கை என்னைக்கு நாட்டு சிம்மாசனத்துக்கு வந்தானோ அன்னையில இருந்த நாட்டுல மழையும் இல்ல, தண்ணியும் இல்ல. ஏன் மழை இல்ல? நாட்டு மக்களிடையே நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, தயவுதாட்சணை எதுவுமே இல்லை. அதாவது நாட்டுல நல்லவங்க இருந்தா தானே மழை வரும். நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும், நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்கும் உண்டு. ஒரு 10 பேர் நல்லவரா இருந்தா போதும், அந்த 10 பேர் நல்லது செய்த வைத்து அவருக்கு பெய்யக்கூடிய மழையானது எல்லோருக்கும் கிடைக்குமா? 100 பேர்ல 10 பேர் நல்லவங்களா இருக்க போய் தான் 90 பேர் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதேதான் எங்க ஊர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டா நான் ஒரு மனுஷன் தான் நல்ல மனுஷன் சொன்னாங்க. எனக்காக தான் ஊர்லயே மழை பெய்யுது. அவர் அங்க இருந்து இங்க வந்தப்பதான் இங்க மழை வருது பாத்துக்கோங்க. நான் வரும்போது கூட்டி வந்தோம்ல மழையை. யோகியத்தை ஊர்ல போய் கேட்டாலாம் தெரியும் என்னமா இருக்குன்னு. என் பேரை சொன்னா சுண்ணாம்பு செடி நாய் தூக்காது. அதானே நாய் பொத்துக்கும். அப்படி பாதாள உலகத்திலே இந்த அரக்கன் வந்த நாளில இருந்து மழையும் இல்ல, தண்ணியும் இல்லடா. இந்த அரக்கனுடைய அப்பா இருந்தா ரிஷியமுகாவர்ணன். அவரும் ஒரு அசுர அரக்கர் குலத்துல பிறந்தவர் தான். அவருடைய ஆட்சியிலே நீதி இருந்தது, நேர்மை இருந்தது, மக்களிடையே தயவுதாட்சணைகள் இருந்தது. மாதம் 3 மழை பொழிந்தது, வருடத்திற்கு 30 நெல் விளைந்ததப்பா. நாங்களும் பகுதியை கொடுத்தோம், வடிந்து நடந்தோம். ஆனா இந்த அரக்கனுடைய ஆட்சியிலே மழையே கிடையாது. எங்களால எப்படி நாங்க பகுதி கொடுக்க முடியும்? அவன பகுதி பணம் வேணுமானா அவன சண்டை கூடி நாட்ட சொல்லு, அவன சண்டைக்கு தான் வரவு சொல்லு, அவன யுத்த கூடி நாட்ட சொல்லு, அவன யுத்தத்துக்கு வரவு சொல்லு, அவன மண்டை பலம் இருந்துனா மண்டை பலம் இருந்துனா அரக்கனும் மல்லுக்கு தான் வரவு சொல்லு. நெஞ்சிலே துணிவிருந்ததே ஆனா உங்க அரக்கனை யுத்தத்துக்கு வர சொல்லியா பாப்போம். சண்டையிலே செவித்தவன் பகுதியை வாங்கிட்டு போட்டோம். பார்த்தா மந்திரி அரக்கம் பக்கம் போனா பகுதியை வாங்கிட்டு வானா அவன் இங்க விரட்டுதான். அரசர்கள் பக்கம் வந்தா பகுதி இல்லைன்னு இவங்க இங்க விரட்டுதாங்க. இவன் துன்பத்திலே நிக்க முடியல, இவன் துன்பத்திலே நிக்க முடியல. அவனை இவன்னு நம்ம ஏன் அலையணும்? அதனால இந்த அரக்க நாட்டுக்குள்ள இருந்தா தானே நம்மள அனுப்பி வைப்பான். இந்த நாட்டை விட்டு இவனை எங்கேயாவது வனவாசத்துக்கு அனுப்பணும். நல்லவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், கெட்டவனுக்கு நல்லது தெரியாது, கெட்டது மட்டும் தான் தெரியும். அதனால இந்த அரக்கனுக்கு சொல்லக்கூடிய புத்தியை சொல்லி இவனை வனவாசத்துக்கு அனுப்பி வைப்போமே. அப்படி என்று சொல்லி அவன அரண்மனைக்கு ஓடி வந்து ஐயாவே வல்லரக்கா நம்ம பகுதி பணம் கேட்டு போறோம், உங்களை பணம் எடுத்து வாரா, நான் கிஸ்தி பணம் கேட்டு போறோம், உங்களை கேவலமா பேசுதா. ஏ மந்திரி, என்னைய பார்த்து வருவே
சொன்னதே கேவலமா சொன்னானா? என் பேரை சொன்னியாப்பா? பேரை சொல்ல போய்தான். உங்க பேரை சொல்லாத வரைக்கும் என்ன மரியாதையா வச்சிருந்தான். உங்க பேரை எப்ப சொன்னனோ என்ன உரையில இருந்து வாழை உருவி வெட்ட போறேன்னு வாரா. உங்க பேரை அவ்வளவு பிரபலியமா இருக்கு, ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஆமா, அதனால உங்க பேரை சொன்ன என்ன ஓட ஓட விரட்டுனாங்க மன்னா. நான் தலை விளைச்சது தம்புரா முன்னியம்னு ஓடி வந்துட்டேன். இனிமே என்னால நான் சண்டைக்கும் போக மாட்டேன், சைனிகளும் நமக்கு கிடையாது. யுத்தத்திற்கு போனா யுத்தப்படை கிடையாது, மல்லுக்கு போனா நமக்கு மல்லப்படை கிடையாது மன்னவா. ஏ மந்திரி, என்னைய பார்த்து படையெடுத்த வர சொன்னாமனு சொன்னேன். படையை திரட்டிட்டு போவோம்னா எல்லாமே இத்து போயிருக்குன்னா நான் என்னப்பா செய்ய? படையும் இல்ல வடையும் இல்ல, வடை விடிய கலந்துருவாங்க. நம்ம கிட்ட ஏகப்பட்ட படைகள் உண்டு. என்னாச்சு நம்ம படைகள் பூரா? ஆனப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை, அத்தனை படையும் பஞ்சத்துல அடிபட்டு போச்சு. அது இத்து போச்சு. அதனால மீதி இருக்குது என்ன படை இருக்கு? 2 படை மிச்சம். என்ன படை? ஒண்ணு சாப்பாட்டு படை. சாப்பாட்டு படைக்கு நல்லா சாப்பிட்டா சப்பலே சரியான ஏற்பாடு. ஆமா, அது போக இன்னொன்னு மூட்டை படை ஒண்ணு இருக்கு. மூட்டை படையை தீய வச்சு கொளுத்துனால வரத்தான் செய்யும். அது முன்னால இருந்துச்சு, இப்ப எங்க வருது? மூட்டை ஏகப்பட்டது இருந்துச்சு, இப்ப பூரா டைல்ஸ் போட்டாச்சு, மேல ஏறினாலும் வலிக்கிட்டு கீழே வந்துரும். ஆமா, அதுக்கு உட்காரக்கு முடியல, உட்கார முடியாது, அதனால ஓடி போயிட்டு. அதனால மூட்டை படையும் இல்ல. ஆகையினாலே உங்களுக்கு ஆயுதத்திலே பெரிய ஆயுதம், சிறந்த ஆயுதம். என்ன ஆயுதம்? வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு சிறந்த ஆயுதம் என்ன ஆயுதம் தெரியுமா? கண்ட கோடாலியை வச்சு என்ன செய்ய முடியும்? மரத்தை வெட்டலாம். குத்துக்கம்பு வச்சு குத்தத்தான் முடியும். அதை வச்சு ஒண்ணு செய்ய முடியாது. நான் சொல்லக்கூடிய ஆயுதம் ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஆயுதம். ஆயுதத்திலே சிறந்த ஆயுதமே பொறுமை அப்படிங்கிற ஆயுதம் மன்னவா. பொறுத்தார் இந்த பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். தூரையா போடுவாங்க, அதானே. அதனாலே சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எவன் ஒருவன் கோபத்தோடு எந்திருக்கிறானோ அவன் கண்டிப்பாக நஷ்டத்தோடு தான் கீழே இருப்பான். எதற்கு கோபப்படணும், எதற்கு கோபப்படக்கூடாதுன்னு ஒரு விவஸ்தை இருக்கு இல்லையா? உடனே காவல்துறைக்கு போவாரு. நீங்களும் எப்போ அடிப்போம்னா நிக்கியா? ஆமா, அங்க போய் கேஸ் கொடுத்தா என்ன ஆகும்? பொண்ணத்துக்கு உள்ள வைப்பாங்க. என்ன ஆகும்? கோவப்பட்டா நஷ்டப்பட்டா நஷ்டம் தான் பண்ணணும். துஷ்டரை கண்டா தூர விலகணும்யா. அவங்கிட்ட போய் சண்டைக்கு நிக்க கூடாது. அவனுக்கு நமக்கு வித்தியாசமே இருக்காது. அதனால சற்று தாங்கள் பொறுமையாகவே இருந்து எட்டாத மலையிலே யமயகிரி பர்வதத்திலே சென்று ஆருடைய வனத்திலே ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க எதிர்த்து நின்றவர்களை எல்லாம் எரிக்க தகுந்த தூண்டுவா முனி வரங்களை பெற்று 5 விரலுக்கும் அக்கினி வரங்களை வாங்கி கொண்டு தாங்களே இந்த உலகத்தை அடக்கி ஒடுக்கி ஆளலாம் அல்லவா? மந்திரி சொன்னா பாருங்க. அப்பந்தான் அரக்கை லேசா யோசனை பண்ணி பார்த்தா இந்த மந்திரி சொல்லுவது ஒரு விதத்துல நியாயம் தானே. ஒருவன் நம்மளை பார்த்து பயப்படணும்னா நம்ம கிட்ட மரியாதையா நடக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்தபடி இருக்கணும், அதுக்கு தகுந்த திறமை இருக்கணும், ஆயுதம் இருக்கணும். அதனால பணம் இருக்கணும் ஒண்ணு, பக்க பலம் இருக்கணும் ஒண்ணு, இல்லன்னு சொன்னா பணம் இருக்கணும், 10 பணம் இருக்கணும், சனம் இருக்கணும், இல்லன்னா 10 சனம் இருக்கணும் ஒண்ணு. ஆகையினாலே ஆண்டவனாகிய சிவனை எண்ணி நாம் எல்லாரும் பெரும் தவங்களை செய்ய வேணும் என்று அவன் எப்படி தவம் இருக்க வருகிறான் தெரியுமா? எப்படி ஐயா? தலைய மொட்டை தான் அடித்தான், தலைய மொட்டை தான் அடித்தான், சன்னியாசி ஒரு கோலம் கொண்டான், அவன் காவி நல்ல உடையணிந்து ருத்திராட்ச மாலை போட்டு பட்டநாமம் பழுக்க சாட்டி செந்தூர பொட்டு வைத்து கம்பமாலை தோளில் வைத்து அவன் தோளில் வைத்து காட்டுக்கு வாரானே, அவன் காட்டுக்கு வாரானே.
6 சுனைகளைத்தான் அடர்ந்தவனம் சோலை கண்டான். அவன் எட்டாத வனம் கடந்து யமகிரி பர்வதத்திலே வந்து ஆருணிய வனத்திலே ஒரு ஆலமரத்தின் அடியிலே அரக்கனானவன் தவப்பொருளை இறக்கி வைத்து அவன் குளித்து நீராடி ஈரத்துயில்களையாமல் எடுத்த முந்தி புளியாமல் நெச்சினிடையே பட்டையடித்தான். மத்தியிலே செந்தூர பொட்டு வைத்தான். காவி உடை அணிந்து கழுத்திலே ருத்ராட்ச மாலை அணிந்து கடவுளை எண்ணி தவம் இருக்க வேணும் என்று இப்பேற்பட்ட காட்டுக்குள்ள தவம் இருக்க வாரானே வல்லரக்க. சரி, அவன் வரும்போது அவனுக்கு ஆகாத நேரம் அமடு வருங்காலம். எத்தனையோ சகுனங்கள் எதிரிலே வந்தாலும் கண்ட சகுனத்தை எல்லாம் காலால் தள்ளினான். பார்த்த சகுனத்தை எல்லாம் பாவியவன் அறியாமல் யமகிரி மலையிலே தவம் இருக்க வேணும் என்று அவன் எப்படி தவச்சாலை அலங்கரித்தான் தெரியுமா? சாந்தி கொண்டு மெல்ல தரை சாந்தி கொண்டு தரை சந்தனத்தால் கோலம் போட்டு பாலி கொண்டு தரை பன்னீராலே கோலம் போட்டான். மாவு கொண்டு தரைமணி மஞ்சளாலே கோலம் போட்டான். மஞ்சளாலே கோலம் போட்டான். தவச்சாலை அலங்கரித்த வல்லரக்க ஆயிரம் மூலம் கம்பத்திற்கு மேலே அதற்கு தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தான். கடைசியாகவே கோழி முட்டை வைத்தான். ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் வலது கால் பெருவிரலை ஊன்றி இடது காலை எடுத்து வைத்து நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறான் வல்லரக்கம். அவன் உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறக்காமல் அன்னம் தன்னை அருந்தவில்லை. ஆண்டவன் திருப்புகளை மறக்கவில்லை. அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடங்களாகவே இறைவனை என்னை தவம் இருந்தான். நாம் வல்லரக்க நம்ம வீட்டுல செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட முடியல. சோம்பரையா இருக்கு. என்ன சோம்பரையா இருக்குங்க? சோம்பரன்னா இந்த அம்மாளுக்கு போகணும்னு தான் ஆசை இருக்கும். வீட்டுல இருக்காரு இந்த குடியார மட்டை மனுஷன். அவ கோயிலுக்கு போனோம்னு அப்பந்தான் கிளம்பி இருப்பா. பாத்துக்கோ. அரக்க 12 வருடம் தவம் இருந்தா கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆனா நம்ம வீட்டுல இந்த செவ்வாய்க்கிழமை புறப்பட்டு 7-8 மணிக்கு கோயில்ல பூசைன்னு வச்சுக்க. இந்த அம்மா விடியா காலத்துல இருந்து வீடு வாசல மொழுவி கழுகி வேலை பார்த்து விரதம் இருந்து சாப்பாடு சாப்பிடாம சாயங்காலம் போனோம்னு ஆசையா இருப்பா. வீட்டெல்லாம் சுத்தமா கழுவி விட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி எடுத்து கழுவி வச்சுட்டு குத்து விளக்க விளக்கி நல்ல எண்ணெயை ஊத்தி ரெடியா திரிய போட்டு வச்சிருப்பா. கோயிலுக்கு போகணும். அந்த குத்து விளக்க தேய்க்கணும்னு அவ படுத பாட பாத்தியோ? 1 மணி நேரம் ஆகுது. பிறகு
அந்த வேலையெல்லாம் முடிச்சு அவ ரெடியா இருக்கான்னு வச்சுக்கோயேன். கோயிலுக்கு போகணும். போகணும்னு அப்பந்தான் கதவை மூட்டி ஆமா கதவை பூட்டி சரி அந்த துறையில எடுத்து இடுப்புல வச்சிருப்பா. இடுப்புல சொல்லுவா. அதுக்குள்ள அங்க யார் வாரா? யார் வருவா? வீட்டுக்கார ஐயா வந்துருவாரு. அந்த சரியா வந்துருவான். ஆமா அவர் காலையில வேலைக்கு போனாருன்னு வை. சரி வேலைக்கு போகும்போது மாப்பிள்ளையா போவாரு. நல்ல சந்தோஷமா போவாரு. வரும்போது மாப்பிள்ளையா வந்தாத்தானே ஆச்சு. நான் வரும்போது வந்தாதான் ஆச்சு. போகும்போது வெள்ளை வேட்டி அடே அப்பா வெள்ளை சட்டை வெள்ளை சட்டை தோல்ல ஒரு துண்டு. அந்த வெள்ளை சட்டைய பார்த்தா என்ன 10 ரூபாய வச்சா 20 ரூபா மாதிரி தெரியும் பாத்துக்கோ. அந்த சட்டையினுடைய மகிமை அப்படி. சட்டையோட மகிமை அப்படி. ஆமா அந்த சட்டையும் போட்டுக்கிட்டு காலையில நெத்தியில பட்டை அடிச்சு மத்தியில ஆமா சந்தனம் குங்குமம் வச்சு வச்சி ஏ அப்பா நல்ல சந்தோஷமா போவாரு. பக்தி பரவசமா போவாரு. தெய்வ கடாட்சியமா போவாரு. ஆனா வேலைக்கு போக மாட்டாரு. வேற எங்க போவாரு? அவங்களுக்கு பேருதான் வெள்ளை வேட்டி பண்டாரம். ஓஹோ ஆமா சரிதானே. வேலைக்கு போக மாட்டாரு, ஊர் சுத்துவாரு, அதுக்கு பண்டா பேசுவாரு. அவன் வெள்ளை வேட்டி பண்டாரம். ஆமா அவர் வேலைக்கு போகாம ஊரை சுத்திட்டு சாயங்காலம் வரும்போது வேலைக்கு போகலையே சும்மா இருக்க வேண்டியதானே. 7 மணிக்கே போய் ஒரு குவார்டருக்கு கூட ஒரு குவார்டர் அடிச்சிட்டு அங்க ஒரு 4 பேர் சேர்ந்து பார்ட்டி வைப்பாங்க. பார்ட்டி நல்ல பார்ட்டி. ஆமா பார்ட்டி வச்ச உடனே இவங்க நல்லா அடிச்சிட்டு ஆமா எப்படி வருவாரு? குவார்டர் அடிச்சிட்டு 8 அடி ரோட்ட 16 அடி அளப்பாரு. யார் சரிவே அளக்கலையோ? சர்வேர் சரியா அளக்கல. இவர் போட்டு அதனால இவர் அளந்துகிட்டு இருப்பாரு. இவர் 8 வச்சதுனால 8 அடி ஆச்சு. பரவே சரிதானே. அங்கன ஒரு கால் அப்புறம் இங்கன ஒரு கால். அது கால் ஒழுங்கா தான் வர. சில பேர் சாக்கடையில பிறண்டு உருண்டு மணக்க 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 வருவாங்க. அது ஏன் கேட்க சில பேர் லிட்டிங் ரூம்லயே படுத்திருப்பாங்க. சரி சரி உங்க பழப்பு அப்படித்தானே இருக்கு. சில பேர் போதையில் உள்ளவங்க. அப்ப வரும்போது சும்மாயா வராரு. இந்த வேட்டி இருக்கு பாரு, வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டிக்கிடுவாரு. ஏன் வெயில் அடிக்கோ மழை பெய்யுதா? எப்படினாலும் அப்படித்தான் வருவாரு. போதை கட்டல பிறவு சரி அழுக்காயிரும்னு வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டியிருப்பாரு. மேல போட்டிருக்காரு பாத்தியா மேல் சட்டை, அந்த சட்டையை கலத்தி கக்கத்துல வச்சுக்கிடுவாரு புழுக்கத்துக்கு. தோல்ல போட்டிருக்காரு துண்டு, அந்த துண்டை அவுத்து வடிவேலு மாதிரி கையில சுத்திக்கிட்டு வருவாரு. நாயப்பத்தவா அதானே உங்க யோகதே இவ்வளவு பெருமையா சொல்லணுமாக்கும். வரும்போது வாரவரு வீட்டுக்குள்ள போக முடியாது பாத்துக்கோ. நாளைக்கு வார சண்டே வீட்டுக்கு இன்னைக்கே எடுத்துட்டு வருவாரு. என்ன மஞ்ச எவமல இருக்கான் நீ வந்து பாரு போட்டு பாப்போமா அப்படிம்பா. அப்புறம் போறவன் சண்டைக்கு தானே வருவான். பிறகு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாரு. எப்படியாவது வாரவருக்கு வீட்டுக்குள்ள போக முடியாது பாத்துக்கோ. அந்த ஆள வாசல்லே படுத்துருவாரு. பாப்பா நான் கோயிலுக்குலாம் போகணும்னு நினைச்சேன். இந்த சனியை வந்துட்டானே நம்ம என்னைக்கு கோயிலுக்கு போய் நான் என்னைக்கு சாமியை கும்பிட ஏ தாயே நீயாவது என் கண்ணை திறந்து பார்க்க கூடாதா அப்படின்னு அந்த அம்மா கையை நெரிச்சுக்கிட்டே நிப்பா. இந்த போய் இனிதாம்னு பாப்போம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே வாசல்ல படுத்தவரு ஏட்டி ஏ லட்சுமி யார் தெரியுங்களா? குடிச்சிட்டு வந்தா கிணத்துக்குள்ளே போய் விழுதாங்க. ரோட்ல பஸ் வருது விழ தெரியல. கரெக்டா வராங்கல்ல. வீட்டுக்காரம்மா பேரெல்லாம் தெரியத்தான் செய்யும். சும்மா ஒரு ஆக்ஷன் போடுவாரு. ஏட்டி ஏ லட்சுமி அத்தானுக்கு வயிறு பசிக்கு ஒரு ஆஃப் ஆயில் போடு. நான் கோயிலுக்கு போகணும்னு குளிச்சு மொழிவி கிளம்பி இருக்கனே. சனியண்ண நீ ஆஃப் ஆயில் கேட்க உனக்கு ஆம்லேட் வேணுமா ஆஃப் ஆயில் வேணுமாவா? புல் பாயில் போட புல் பாயில் போட உன்னைய முதல்ல போட்டு தள்ளணும். நீ சும்மா இருப்பேன். அழகான சாம்பார் வச்சு வீட்டுல சாம்பார் வச்சிருக்கேன், ரசம் வச்சிருக்கேன், அப்பளமும் பொரிச்சு வச்சிருக்கேன். அதை வச்சு தரேன். சாப்பிட்டு அறவும் இல்லாம வீட்டுக்குள்ள போய் படுக்கணும் அப்படின்னு வீட்டை திறப்பா. தட்டுல சாப்பாடை போட்டு சாம்பாரை ஊத்தி அந்த அப்பளத்தை கொண்டு வந்து அடப்பாங்கரையில நிப்பா. திரும்பி பாப்பா இந்த போய் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களுக்கு இவனுக்கு ஏன் நம்ம கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு அடுப்பாங்கரையில நின்னு தாளாவ அங்க இருந்து அனுப்பி விட்டுருவா. அது லிப்ட்ல வந்து இறங்குத மாதிரி இறங்கு பாத்துக்கோ. இவர் வாசல்ல இருந்து மினி பஸ்ஸ மறிச்சத மாதிரி கைய போட்டு மறிச்சு தட்டை பிடிச்சு சுவாட்டை அலைஞ்சு ஒரு வாய் அள்ளி சாப்பிடுவாரு. என்ன ஆகும்? அள்ளி சாப்பிட்டுட்டு கேப்பான் எப்படி ஏட்டி சாம்பார் யார் வச்சா? நான் தான் வச்சேன். சாம்பார் உன் முகர மாதிரி இருக்கு. என்னங்க இப்படி சாம்பார்ல எவனாவது பருப்பு போடுவானாடி? தலையா ஓட முடியும். சாம்பார்ல எவன் பருப்பு போட்டா அப்படிம்பா. அதானே கேட்டேன். ஏமுதி சாம்பார்ல பருப்பு போடாம வேணா உன் தலைய
கடுகை வறுத்து போட அதானே கேட்டேன். ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு புறப்பட்டு போ அப்படின்பா. போ நான் கோயிலுக்கு போட்டோம். சரி சாம்பார் பிடிக்கல, சரி வேற என்ன வச்சிருக்க? ரசம் இருக்கு. ரசம் வச்சிருக்கேன். சரி அதை வச்சுட்டு வா பாப்போம். அப்படியா? அப்படின்னா மறுபடியும் இந்த தட்டை கொண்டு போயிட்டு ரசத்தை ஊத்தி வந்து கொண்டு வந்து கொடுப்பா. அடமெல்லாம் சாப்பிட்டுருக்கானா? அப்பவும் சாப்பிட மாட்டான். கேப்பான், ரசத்துல யாருடி இவ்வளவு தண்ணியை ஊத்துவா? ரசம் ஏன் இவ்வளவு தண்ணியா இருக்கு அப்படின்னு கேப்பா. அவ சொல்லுவா, ரசம் என்ன தொட்டுக்கிட்டு இருக்கும், இன்னைக்கு ரசம் வச்சிருக்கேன் உனக்கு, நீ வந்த அன்னைக்கு உனக்கு விஷத்தை வச்சா நீ பேசுவியா எனக்கு அப்படின்னு பேசுவா, ஏசுவா. பிறகு பாப்பா இவ எமத்துல நின்னு முடிய 9 மணி ஆகிரும். கோயில பூசையும் முடிஞ்சிரும். இவனை உள்ளத்துக்கு போட்டு விளக்கு மாத்த கொண்டு 4 வெளுத்து கதவை போட்டு கண்ணை மூடி உறங்கிடுவா. அப்ப இப்படி எல்லாம் கோயிலுக்கு போக முடியுமா? போக முடியாது. முடியாது. ஆனா அரக்க அப்படி இல்ல. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய் தகப்பன், நாடு நகரம் மண்ணும் மனை பொன்னும் பொருள் ராஜ பதவியவே விட்டுட்டு தான் வந்திருக்கா. அப்போ இத்தனையும் இழந்து வந்த வல்லரக்கன் அண்ணன் தன்னை அறந்தாம ஆகாரம் புசிக்காம பேயுகின்ற மழையவே நீராக அருந்தி காட்டில் அடிக்கும் காய்ச்சைய ஆகாரமாக புசித்து அவன் பற்களெல்லாம் பாசு பச்சை, உடலில் உள்ள ரோமங்கள் எல்லாம் சடைகள் பின்ன, மண்டையிலே சில குருவி மண்டபங்கள் கட்டிட, கொண்டையிலே சில குருவி கூடு கட்டி முட்டையிட, இப்பேற்பட்ட அரிய பெரிய தவம் இருக்க அவனுக்கு மேல பெரிய மண் புத்தே வளர்ந்திருக்கு பாத்துக்கோ. அப்படி ஒரு தவம் இருந்தாம் இந்த வல்லரக்கை. அப்போ 12 வருடமா தவம் இருந்தானே பகவான் வந்தாரா? ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. என் ஆண்டவன் வராமல் இருந்த போது ஆண்டவனை எண்ணி அழுது புலம்பினான் வல்லரக்கன். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அரக்கே செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. பகவான் ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது?
ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஆருணிய வனத்திலே அரக்கனுடைய தவங்களை கண்டார். அடேங்கப்பா, அசுர அரக்கர் குலத்துல பிறந்தாலும் நம்ம மேல இவனுக்கு என்ன ஒரு அன்பு! இப்பேற்பட்ட அரக்கனுக்கு இப்பொழுதே சென்று நாமல் வரம் கொடுத்தாக வேண்டும் என்ற ஆண்டவன் இரவு நேரத்திலே சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 12 மணியளவில் அரக்கனுக்கு வரம் கொடுக்கணும்னு அர்த்த சாம நேரத்துல ஆண்டவன் வந்தார். போறார பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லவே இல்ல. பார்த்தா பார்வதி படுத்துக்கிட்டு இருந்தவரு திடீர்னு எந்திரிச்சு போறாரு. இவர் எங்க போறாரு?